வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட 26வது மேட்ச் 6-3ங்கிற வெற்றியோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய சிட்னி சிக்ஸர்ஸும் அதே 6 மேட்சுக்கு 3 வெற்றியோட ரன் ரேட்ல கொஞ்சம் அதிகமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் ஹீட் இந்த பர்டிகுலர் 2 டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 14th நவம்பர் மார்னிங் 10 மணிக்கு நார்த் சிட்னி ஓவல் சிட்னி கிரவுண்ட்ல தான் மேட்சே நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு small league ஆன டீம், grand league ஆன demo team, Sportacy ஆப்கான pop option, Kubera ஆப்கான DA option, grand leagueல என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், small leagueல என்ன மாதிரி ஆப்ல ப்ளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், and then சேஃபா எப்படி டீமை பிக் பண்ணலாம், எந்த மாதிரி ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நார்த் சிட்னி ஓவல் சிட்னில தான் மேட்ச் நடக்க போகுது. சிட்னி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது பேட்டிங்கான ட்ராக், டோட்டலி இட்ஸ் ஃபேவரபிள் ஃபார் பேட்டிங் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல லிட்டில் பிட் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூவோட ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 158 இருந்திருக்கு. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 20 மேட்சஸ், அதுல சிட்னி சிக்ஸர்ஸ் 9, பிரிஸ்பேன் ஹீட் 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கட்டும், இங்க கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கிறது பிரிஸ்பேன் ஹீட் தான். அண்ட் தென் வென்யூ ரெக்கார்டுங்கும் போது இதே வென்யூல 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 34 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 23, ஸ்பின்னர்ஸுக்கு 11 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இங்க கொஞ்சம் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ பேஸ் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் நிறையவே விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது 50% வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல 30-40% ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டர்ஸுக்கும், அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரு 40%, ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசியில அதுவும் பர்டிகுலர்லி ரெகுலரா ஸ்மால் லீக்ல மோர் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிற யூசரா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். எதனால சொல்ல வரேன் அப்படின்னா இங்க காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11 அளவு இங்க காம்படிஷன் இருக்காது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம என்ட்ரி ஃபீஸும் இங்க ரொம்ப கம்மி. அண்ட் தென் ஃபேண்டசில லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் உள்ள பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா அது பூம் 11 ஆப் தான். அண்ட் தென் எந்த ஒரு TDS GST கிடையாது. ரெகுலரா எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30 ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயா டீமை ஃப்ரீயா பிக் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்மால் லீக்ல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேலட்ல ஒரு 3000 ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3000 ஒரே மேட்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதை 3ஆ டிவைட் பண்ணுங்க. அதாவது ஒரு மேட்சுக்கு நீங்க 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 1000 ரூபாயும் ஒரே கான்டெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதை ஒரு 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 250 ரூபால ஒன்றும், 550 ரூபால ஒன்றும், 150 ரூபால ஒரு கான்டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கான்டெஸ்டா நீங்க ஸ்பிளிட் பண்ணி பிளே பண்ணணும். அதுலயும் 3 பேர் உள்ள கான்டெஸ்ட் இல்லைன்னா 4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ற கான்டெஸ்ட்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 250 ரூபா கான்டெஸ்ட் மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்கு 2 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதுல இல்ல ஒரு 550 ரூபால நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். அந்த 3000 ரூபால நம்ம இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய் போக 2000 ரூபாய் உங்களுக்கு
ப்ராஃபிட்டா கிடைக்கும். சப்போஸ் 3 கான்டெஸ்ட்டுமே நமக்கு பிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேல உங்களுக்கு 3000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ரெகுலரா அந்த 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 1000 ரூபாயை ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த மந்த் எண்ட்ல உங்களோட ப்ராஃபிட்டை வித்ட்ரால் வைங்க. அப்பதான் நீங்க ஃபேண்டசில எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கிற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பிளே பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸும் ஜார்ஜியா ரெட்மைன் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல. அந்த நம்பர் 3ல ஜெமிமா ரோட்ரிஜஸ், ஜெஸ் ஜோனசன், சார்லி நாட், லாரா ஹாரிஸ், என்டி கிளார்க், லூசி ஹாமில்டன், சீகா பாண்டே, கிரேஸ் பார்சன்ஸ், நிக்கோலா ஹான்காக். இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா நிக்கோலா ஹான்காக் 1, கிரேஸ் பார்சன்ஸ் 2, சீகா பாண்டே 3, ஹாமில்டன் 4, என்டி கிளார்க் 5, ஜெஸ் ஜோனசன் 6, சார்லி நாட்டோட 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க பிரிஸ்பேன் ஹீட். இதுல இவங்க பொறுத்த வரைக்கும் எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட இருந்து 5 ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் தென் 2 ஸ்பின்னர்ஸோட வராங்க பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜெஸ் ஜோனசன் இருந்து 4 ஓவர், சீகா பாண்டே இருந்து 4 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஹான்காக் கிட்ட இருந்து 3 ஓவரும், ஹாமில்டன் இருந்து நம்ம 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்க 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை தான் என்டி கிளார்க், கிரேஸ் பார்சன், சார்லி நாட் இவங்க 3 பேருமே 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம சிட்னி சிக்ஸர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எல்லிஸ் பெரியும் அலெக்சா ஹீலி 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அந்த நம்பர் 3ல அமிலியா கேர், ஆஷ்லி கார்னர், ஆர்மிடேஜ், சாரா ப்ரூஸ், மேட்லியன் பிரவுன், சோஃபி எக்கில்ஸ்டோன், சி பிரே, சி சிப்பல், லாரன் சீட்டல். இதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. சீட்டில் 1, சிப்பல் 2, சி பிரே 3, எக்கில்ஸ்டோன் 4, எல்லிஸ் பெரி 5, அமிலியா கேர் 6, ஆஷ்லி கார்னர் 7 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க சிட்னி சிக்ஸர்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஆஷ்லி கார்னர் 4 ஓவர், அமிலியா கேர் 4 ஓவர், சோஃபி எக்கில்ஸ்டோன் 4 ஓவர், 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் எலிஸ் பெரிட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்களே 14ல இருந்து 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க பிரே, சிப்பல், லாரன் சீட்டல்ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 17 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 17ல இருந்து 18 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2ல இருந்து 3 ஓவர் தான் சிப்பலும் பிரேவும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த 4 பிளேயரும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த 4 பேர்த்திட்ட இருந்துமே கண்டிப்பா நம்ம 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 95ல இருந்து 100% வரைக்கும் இவங்க ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ அமிலியா கேர், ஆஷ்லி கார்னர், ஜெஸ் ஜோனசன் இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அதுல ஆவரேஜா இவங்கிட்ட இருந்து 1 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல அமிலியா கேர் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல தான் வராங்க, ஆஷ்லி கார்னரும் அட் நம்பர் 4ல வராங்க, சேம் ஜெஸ் ஜோனசனும் அட் நம்பர் 3லயோ 4லயோ பேட்டிங்ல உள்ள வந்துறாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க 3 பேர்த்திட்ட இருந்துமே பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேண்டஸ் வைஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் எல்லிஸ் பெரி பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. இதுல பேட்டிங்ல செம ஃபார்ம்ல இருக்காங்க, கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் பெரிய ஸ்கோர் ஆடல, இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே இவங்க பேட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ ஈஸியா
இவங்களுமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எல்லிஸ் பெரிய கேப்டன் அமிலியா கெர்ர கேப்டனாகவும் எல்லிஸ் பெரிய வைஸ் கேப்டனாகவும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெஸ் ஜோனசனையும் லாஸ்லி கார்னரையும் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல மேக்ஸிமம் அமிலியா கெர் எல்லிஸ் பெரி எல்லாத்தோட டீம்லயும் கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன்லயும் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 3 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி தான் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே 40ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜார்ஜியா ரெட்மேன், அலெக்சா ஹீலி 2 பேருமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளஸ் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ். 2 பேருமே ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் லிட்டில் பிட் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. அலெக்சா ஹீலி அந்த வேர்ல்டு கப்ல இன்ஜுரிக்கு அப்புறம் இருந்து பெருசா எதுவும் ஸ்கோர் ஆடல. இருந்தாலும் 2 பேர்த்தோட பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் நம்ம ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 2 பேர்த்துமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சோஃபி எக்கிள்ஸ்டோன் 80 அல்ல 80ல இருந்து 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சோஃபி எக்கிள்ஸ்டோன் இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வென்யூ ஃபேஸ் பாலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ட்ராக் பர்டிகுலர்லி பிரிஸ்பேன் ஹீட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலா ஹாட்கேட் இருந்து நம்ம 2 விக்கெட்டும், அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிரேஸ் ஹாரிஸ் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரிஸ்பேன் ஹீட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்கள ஒரு 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க பேட்டிங்க்கு சப்போர்ட்டிவான ட்ராக், ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும்போது கண்டிப்பா கிரேஸ் ஹாரிஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது இருக்க போகுது. இவங்க பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் என்டி கிளார்க்க நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா இவங்க 1ல இருந்து 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. சப்போஸ் பிரிஸ்பேன் ஹீட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, இவங்க உள்ள வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த கால்குலேட்டிவ்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க. கிராண்ட் லீக்ல ஒரு 60ல இருந்து 70% டீம்ல ரிஸ்கா, அதாவது ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்றீங்க கிராண்ட் லீக்ல அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்குமே என்டி கிளார்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால சிகா பாண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 70ல இருந்து 80% டீம்ல சிகா பாண்டேக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா லாரன்ஸ் சீட்டலும் ஜெமிமா ரோட்ரிகஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ணும்போது லாரன்ஸ் சீட்டல் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க எவ்ரி மேட்ச். ஸோ அந்த மாதிரி இனிஷியலி நியூ பால் டெத்லையும் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சேசிங்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ சேசிங் வரும்போது பாலுக்கு மேல அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஏர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25 பால் ஃபேஸ் பண்றாங்களா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் பேட்ல ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கால்குலேட்டிவ்ல லாரன்ஸ் சீட்டலுக்கும் ஜெமிமா ரோட்ரிகஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஹாமில்டனுக்கும் சார்லி நாட்டுக்கும் ஒரு டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. சார்லி நாட் ஒரு 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு 2 ஓவர் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ சேசிங்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க இந்த வென்யூல. ஸோ அந்த மாதிரி டைம்ல இயர்லேயே ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சு. அப்போ வந்து சார்லி நாட் உள்ள வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதன் காரணத்தினால சார்லி நாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். லூசி ஹாமில்டன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 பிளேயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரும் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிரிஸ்பேன் ஹீட் பேட் பண்றாங்க அப்படின்னா லாரன்ஸ் சீட்டலுக்கும் ஜெமிமா ரோட்ரிகஸ்க்கும் கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா லூசி ஹாமில்டனுக்கும் சார்லி நாட்டுக்கும் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் அமிலியா கேர், ஜஸ்ட் ஜோனசன், எலிஸ் பெரி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஆஸ்லி கார்னர், சோஃபி எக்கிள்ஸ்டான், ஜார்ஜியா ரெட்மேனா ஒரு ரிஸ்கா நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த இடத்துல சார்லி நாட்டை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.